வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். ஸோ இந்த வீடியோவில் Node.js பேஸ்டு ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேசிக்காக எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் தான் நம்ம வந்து கோர் ஃப்ரேம் ஒர்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது நம்ம ஏன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து லேப்டாப்பில் மட்டும் நம்ம அந்த அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ண போகிறது கிடையாது. இன்னைக்கு மொபைல் அந்த மாதிரி மல்டிபிள் டிவைஸில் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனுடைய அக்சசிபிலிட்டி நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கவங்க அந்த ரெஸ்ட் ஏபிஐ எப்படி கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம Node.js எக்ஸ்பிரஸ் பேஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம வந்து ரெஸ்ட் ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ரெஸ்ட் ஏபிஐ பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படிங்கிறவங்க, நான் ரெஸ்ட் ஏபிஐ பற்றி ஒரு சிம்பிளான வீடியோ ஆல்ரெடி நான் யூடியூப்ல கொடுத்துருக்கிறேன். நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். அதை பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிரஸ் அஃபிஷியல் வெப்சைட்டை தான் ஃபாலோ பண்ணுறேன். npm init, npm install express, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் ஹலோ வேர்ல்டை வந்து நான் கிரியேட் பண்ணி நான் அதை ரன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் நான் ஒரு யூடியூப் லிங்காக கொடுத்துருக்கேன், அதுவும் பாருங்கள். பேசிக்காக HTTP மெத்தட்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கெட்டு, போஸ்ட், புட், delete இதெல்லாம் வந்து HTTP மெத்தட்ஸ். ஸோ இது வந்து நம்ம டே டு டே நம்மளுடைய ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு அமேசான் வெப்சைட் எடுத்துக்கலாம், ஒரு ஒரு ஸ்விக்கி அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில் எடுக்கிறீங்க, ஸ்விக்கி இருக்கு, ஒரு ஃபுட்டு வந்து டீட்டெயில் தேவை அப்படின்னா, இப்போ பிரியாணி அப்படின்னு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு அந்த பிரியாணி டீட்டெயில்ஸ் வருது. அது மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ பிரியாணி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, போஸ்ட். ஸோ உங்கள் ஆர்டர் நீங்கள் கேன்சலோ இல்லை டெலீட் பண்ணணும், இந்த ஏற்கனவே இந்த ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும், இல்லை அந்த ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஆர்டரை மாடிஃபை பண்ணணும்னா மாடிஃபை பண்ணலாம். இது எல்லாமே வந்து நம்ம டே டு டேல இன்னைக்கு நம்ம நிறைய அப்ளிகேஷனில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி தான். இப்போ கெட்டு, போஸ்ட், புட்டு, டெலிட் இருக்குது. இப்போ நம்ம கெட்டு யூஸ் பண்ணி எப்படி இந்த வந்து ரெஸ்ட் ஏபிஐ டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக, இது ரொம்ப அட்வான்ஸான டாபிக்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக Node.js பேஸ்டு ரெஸ்ட் ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டிங்க அப்படின்னா app.get அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்னென்னா ஃபார்வர்டு ஸ்லாஷ் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த URL லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 3000 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு மாணவன் லேர்ன் கோட் அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஏன்னா அதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் பார்ட். அடுத்ததான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளா நான் வந்து ஒரு அரே கிரியேட் பண்ண போறேன். வேர் ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு அரே. ஸோ இங்கே நான் வந்து டேட்டாவை மேனேஜ் பண்ண போறேன். ரியல் டைமாக நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய டேட்டா எல்லாமே வந்து நம்மளுடைய டேட்டா பேஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் MongoDB, MySQL அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து சிம்பிள் ஒரு அரே இன்சைடு ஒரு ஆப்ஜெக்டாக ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் கிரியேட் பண்ணுறேன். ஒரு அரேக்குள்ள ஆப்ஜெக்ட் ஐடி, ஸோ ஐடி நம்பர், ப்ராடக்ட், ஐஃபோன், ப்ரைஸ். ஸோ இதே ஆப்ஜெக்டை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஐடி 2, இது மேக்புக், இது ஒரு ப்ரைஸ் வந்து 2000 வச்சுக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஒரு அரே. இந்த அரே டீட்டெயிலை நம்ம வந்து ரெஸ்ட் ஏபிஐயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். இப்போ மேலே இருக்க மாதிரியே நம்ம வந்து app.get, ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய URL ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது, ஸோ இது கீவேர்ட் கிடையாது, இது நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளான ஸ்டேட்மெண்ட், ஏரோ ஃபங்க்ஷன், ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ராடக்ட் டீட்டெயிலை வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. எங்கே சென்ட் பண்ண போகிறீங்க, நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து, அதாவது ப்ரௌசர்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வருது. ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ சேம் இதே ஸ்டேட்மெண்ட் தான், பட் இந்த டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸை சென்ட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய இந்த அரேவை நம்ம இங்கே சென்ட் பண்ணுறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து
URL அதாவது பாத்து, இது வந்து அரே. இப்போ செக் பண்ணிடலாமா? ஸோ இங்கே வந்து நம்ம கோட் மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னா நோட் மேன் அப்படிங்கிற ஒரு என்பிஎம் டூல் இருக்குது. இதை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ லைவாக உங்களுடைய சர்வர்ஸ் ரீஸ்டார்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூ டெர்மினல் நோட்மேன் -- சேவ். ஸோ நோட்மேன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா இந்த டைம் வந்து நம்ம நோட் மேன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய சர்வர் ஸ்டார்ட் ஆகிட்டு நாம் கொடுக்கக்கூடிய யூஆர்எல் என்ன அப்படின்னா /products. இப்போ எனக்கு வந்து cannot get productsனு வருது. ஏன்னா இப்போ நான் தப்பான ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்கிறேன் நான். ஸோ ஆக்சுவலி என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் என்ன இங்கே மேப் ஆகிருக்கோ அதே நேம் தான் கொடுக்கணும். ரைட்டா? நான் தப்பாக கொடுத்துட்டேன், அதனால எனக்கு வந்து எரர் வருது. ஸோ திரும்பவும் நான் வந்து கரெக்டான நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஜேசன் டேட்டா கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு ரெஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இந்த டேட்டாவை ரெக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரியாக்ட் டெவலப்பர் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராடக்ட் பேஜ் கிரியேட் பண்ணுறாருன்னா அவர் இங்கே ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இந்த பேஜ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ரெக்வெஸ்ட் கொடுக்குற யூஆர்எல் தான் நாம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். லோக்கல் ஹோஸ்ட் :3000 ப்ராடக்ட்ஸ். இதுதான் இந்த ரெக்வெஸ்ட்டை தான் ரியாக்ட் டெவலப்பர் கொடுப்பாரு. ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட்லேருந்து இந்த டேட்டா சப்ளை ஆகும். ஓகே, இப்போ ஒரு இண்டிவிஜுவலான ப்ராடக்டை மட்டும் நான் வந்து எடுக்கணும். இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு எல்லா டேட்டாவும் கிடைக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் மட்டும் இருக்கணும் அல்லது இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் மட்டும் இருக்கணும் அப்படின்னா எப்போதுமே இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமானது வந்து ஐடி. ஸோ இந்த எப்போதுமே இந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய ஐடியை யூஸ் பண்ணி யூனிக்காக இருக்கக்கூடிய வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சேம் இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ /1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டைம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னுடைய கன்சோலில் நான் கோடை மாடிஃபை பண்ணேன். ஸோ நோட் மேன் என்ன ஆகுது அப்படின்னா ஓகேங்களா நம்மளுடைய சேஞ்சஸை ரெகக்னைஸ் பண்ணி சர்வர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ நோட் மேன் டூல் வந்து ஒரு பெஸ்ட் டெவலப்மெண்ட் டூல். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம சர்வர்ஸை ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரௌசர் போயிட்டு /1 கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கான ரிசல்ட் வரல ஆக்சுவலி. ஏன்னா பேசிக்காக நம்ம வந்து டைனமிக்காக ஹேண்டில் பண்ணல இங்கே. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக இன்னொரு டேட்டாவை நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஆக்சுவலி இங்கே மல்டிபிள் டேட்டா இருக்குது, இது ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நம்ம எந்த லாஜிக்கும் இங்கே கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் ஸோ இங்கே இருக்க மாதிரியே ஒரு இன்னொரு அரே ரெடி பண்ணும். இதை வந்து நான் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். பட் இங்கே நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ரைட்டா? இந்த அரேவை அது ரெஸ்பான்ஸை எடுத்துக்க போகுது. இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் வருது. நான் இங்கே வந்து ரொம்ப பேசிக்காக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். பட் ரியலாக என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து டேட்டா பேஸ்க்கான கோடு எழுதி ஸோ நம்ம டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி திரும்ப டேட்டா பேஸ்லேருந்து வர ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். பட் நம்ம டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுனால நம்ம டைம்பிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜேசன் டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரியல் டைமில் நம்ம இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து ராவாக நம்மளோட கோடிங்கில் ஹேண்டில் பண்ண மாட்டோம். அசியூம் பண்ணிங்க இந்த டேட்டாலாம் வந்து MongoDBயில் இருக்குது இல்லை ஒரு MySQL இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு ரெஸ்ட் ஏபி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு கெட் மெத்தட் கொடுத்தா எப்படி ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப பேசிக்காக பார்க்குறோம். ரைட்டா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரெஸ்பான்ஸாக அது கொடுத்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். எப்போதுமே ரெஸ்ட் ஏபிஐ ஹேண்டில் பண்ணும்போது இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா நீங்கள் வந்து போஸ்ட்மேன் டூல் யூஸ் பண்ணணும். இந்த போஸ்ட்மேன் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏபிஐ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்தாலும் சரி நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும்.
ஸோ ஏபிஐ டெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏபிஐ டெஸ்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஏபிஐ எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஸோ கரெக்டாக நம்மளால் வந்து அந்த டேட்டாவெல்லாம் கன்சியூம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. ஸோ இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுனா இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஸோ இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய யூஆர்எலை இங்கே நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரௌசரில் கொடுத்துருக்கக்கூடிய அதே மாதிரியான யூஆர்எல் localhost colon 3000/products அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சென்ட் கொடுங்க. ஸோ நம்மளுடைய டேட்டா இங்கே ரிட்டர்ன் ஆகுது. பார்த்துட்டிங்க அப்படின்னா டேட்டா ரிட்டர்ன் ஆகுது. நம்ம பேசிக்லி நம்ம ஃபார்மேட் ஜேசன் உங்களுக்கு டேட்டா ரிட்டர்ன் ஆகுது. /1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சென்ட் உங்களுக்கு சிங்கிள் ரெக்கார்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஏபிஐயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட்மேன் டூல் த்ரூவாக ஹேண்டில் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போதைக்கு நம்ம ஹிட் மெத்தட் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது மெத்தட் ஹேண்டில் பண்ணிங்கன்னா போஸ்ட், புட்டு, பேட்ச், டெலீட் இது எல்லாமே வந்து CRUD ஆப்ரேஷன் கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் பேசிக்காக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த செஷனில் நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் பேஸ்டு ஒரு கெட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம ரெஸ்ட் ஏபிஐயாக கிரியேட் பண்ணுறது, இந்த ரெஸ்ட் ஏபிஐ டேட்டாவை போஸ்ட்மேன் டூல் த்ரூவாக எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்ஸான விஷயங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாணவன்.ஸ்டடி அப்படிங்கிற போர்ட்டல் உங்களுக்காக நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு கம்யூனிட்டி போர்ட்டல். இங்கே டெவலப்பர், ஜாப் சீக்கர், ஸ்டூடெண்ட் எல்லாருமே கொலாபரேட் பண்ணி அவங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்லை ஷேர் பண்ணுறது, சப்போஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக அது இருக்கும். ஏன் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மாணவன்.ஸ்டடியில் நீங்கள் கம்யூனிட்டி மெம்பரை ஜாயின் பண்ணுங்கள். ரெக்வெஸ்ட் டு ஜாயின் அப்படி இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எதற்காக இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுங்க. ஸோ நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் அது மாதிரி உங்களை மாதிரியே தாட் ப்ராசஸ் உள்ள மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியும். லைவ் சேட் இருக்குது. ஏன் கூடவும் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ.